Hello everyone, Assalamu alaikum. Today வீடியோவில் எங்களோட ஹஜ் பெருநாள் லஞ்ச் மெனு தான் பார்க்க போகிறோம். இந்த லஞ்ச் இந்தியன் ஸ்பெஷல் ஆம்பூர் பிரியாணி. வாங்க பார்ப்போம். இதுக்கு நான் சம்பா அரிசி 1 kg எடுத்திருக்கேன். அதை இப்போ நான் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் மாட்டில் சோக் பண்ணி வைக்கேன். அடுத்ததாக அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்கேன். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போ அதில் சேர்க்கேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த அரிசி கொதித்து 3/4 பதம் வரும் வரைக்கும் வேக விடுங்க. இப்போ ஒரு பெரிய சட்டி எடுத்து சட்டி சூடாகின உடனே ஒரு 1/2 கப் மட்டில் நான் ஆயில் ஊற்றுறேன். இப்போ இதுக்கு கருவேப்பட்டை ஏலக்காய் சேர்க்கேன். இப்போ நான் ஒரு 5 பெரிய சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் நான் சேர்க்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வரும் வரைக்கும் நல்லா வதக்கி கொள்ளுங்க. இப்போ இது நல்லாவே வதங்கிட்டு இப்போ இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மட்டில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்க்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுவோம். இப்போ இதுக்கு நான் 3 தக்காளி பழம் 3 க்ரீன் சில்லி சேர்க்க. நான் தக்காளி பழத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. க்ரீன் சில்லியை கட் பண்ண வேணாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ நான் 1/2 டீஸ்பூன் மட்டில் டர்மரிக் பவுடர் சேர்க்கேன். 2 டீஸ்பூன் மட்டில் ரெட் சில்லி பவுடர் சேர்க்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதை இப்படியோ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுத்ததாக நம்ம ரைஸ் பதத்தை பார்ப்போம். இப்போ ரைஸ் 3/4 பதம் நல்லாவே வேகிடுச்சு. ஒரு 1/4 பதம் தான் இன்னும் வேகரிக்கி. ஓகே, இதை இப்படியோ எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியில் வச்சு இந்த தண்ணியில் ரிமூவ் பண்ணிவிடுவோம். நான் இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ ரைஸுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ நான் சிக்கன் பீஸையெல்லாம் இந்த மிக்சிங்கில் போட்டு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஈவனாக எல்லா பக்கத்துலேயும் சிக்கன் இந்த மிக்சிங் படுற மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் இதுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கொள்கிறேன். சுடுதண்ணி நம்ம அந்த சிக்கன் வேகிற அளவுக்கு சேர்த்தா போதும். அளவுக்கு அதிகமாக சேர்க்க வேணாம். சிக்கனும் தண்ணியும் சமனாக இருக்கிற அளவுக்கு சுடுதண்ணி சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் மட்டில் தயிர் சேர்க்கேன். நல்ல கெட்டியான தயிர் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நான் லாஸ்ட்டாக புதினா இலை கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் சேர்க்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதை மூடி ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. சிக்கன் அதிலேயே ஒரு 1/2 பதம் வெந்துடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதில் நாம் ஏற்கனவே நம்ம வேக வச்சிருந்த அரிசியை இதில் சேர்ப்போம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு தோசை பேனில் நான் வைக்கேன். டைரெக்டாக தீயில் வைக்காமல் ஒரு தோசை பேனில் வச்சு
அதுக்கு மேலே ஒரு வெயிட் ஒன்றை தூக்கி வைப்பேன். ஒரு 20லேருந்து 30 நிமிஷத்துக்கு நான் இதை க்ளோஸ் பண்ணி வைக்கேன். இப்போ இது வெந்துருச்சு, ஓப்பன் பண்ணி பார்ப்பேன். வாவ், ஆம்பூர் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்த்தாலே விளங்குது. ரைஸ் எல்லாம் ஒவ்வொன்றா உதிரியாக வருது. அப்போ நீங்களும் இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி ஆம்பூர் பிரியாணி உங்களோட வீட்லேயும் செஞ்சு கொடுங்க. பிள்ளைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நாம் அதிகமாக காரமெல்லாம் சேர்க்க மாட்டோம், அதால் எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களின் டார்லிஸ் டேஸ்ட் டிஷ்ஷஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.